திருப்போரூரை வெல்லும் விசிகா, பாமகவிற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. இந்த தலைப்பில் தான் நம்ம தகவல்களை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் VR மீடியா தமிழ். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி கடந்த 2 தேர்தல்களாகவே, அதாவது 2021, 2026 2 தேர்தல்களாகவே விசிகா பானை வெர்சஸ் மாம்பழம் அப்படின்ற நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 2021 தேர்தலில் மாம்பழம் தோற்கடிக்கப்பட்டு பானை வெற்றி பெற்றிருந்தது. அதே கள நிலவரம் தான் தற்போதும் இருக்கின்றது. கூடுதலாக தாவேகா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு. அந்த ஃபேக்டர் யாருடைய வாக்குகளை இங்கு கலைத்திருக்கு அப்படின்றதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கின்றது. அதிர்ச்சிகரம் அப்படின்றத தாண்டி பாமகவை பதற வைத்த ஒரு தகவலாகவே இருக்கின்றது. எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பகல் கனவுல இருந்த பாலுவுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கும் விதமாக தான் திருப்போரூர் மக்கள் தங்களுடைய தீர்ப்பினை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் விசிகாவே வெற்றி பெறுகின்றது என்பதையே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. கள நிலவரம் என்னவா முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அதிமுகவினுடைய பெரும்பாலான வாக்குகளை இந்த முறை திருப்போரூர் தொகுதியிலே தமிழக வெற்றி கழகம் அறுவடை செய்திருக்கின்றது அப்படின்றதான் கலசோலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த இடத்துல போட்டியிடவில்லை. முதல்ல அவங்க வேட்பாளரை அறிவிச்சிருந்தாங்க. அவங்க அதிமுக அல்லது பாமகவினுடைய வாக்குகள், குறிப்பாக வன்னியர் சமூக வாக்குகளை பெரிய அளவில் பிரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் கடைசியாக அந்த வேட்பாளர் பாலுவுக்கே பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுப்பார் அப்படின்னு வேல்முருகன் அறிவித்து விட்ட பிறகு உண்மையான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தொண்டர்கள் பாமகவினுடைய பாலுவிற்கு வாக்களிக்க மனமில்லாமல் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பக்கம் திரும்பியிருக்காங்க. அதிமுகவினுடைய பெரும்பாலான தொண்டர்கள், குறிப்பாக தலித் சமூகத்தை சார்ந்த தொண்டர்கள் பாமக பாலுவிற்கு வாக்களிக்க மனம் இல்லாமல் அவருடைய வாக்குகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் திரும்பி இருக்கின்றது. இதனை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுகவினுடைய வாக்குகள் நிலையாக அப்படியே இருக்கின்றது. அதிமுகவினுடைய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்கின்றது. கிடைக்கப்படும் என்று பாமக பெரிய அளவிலே எண்ணிய, பெரிய அளவிலே நம்பிக்கை கொண்டிருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வாக்குகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்கின்றது. வழக்கம் போல நாம் தமிழர் எல்லா தொகுதிகளும் போல இந்த தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் பெரிய அளவிலே தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்கின்றது. இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது கள நிலவரம் தேர்தலுக்கு பிந்தைய எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, முதலிடத்தை பானையும், 2வது இடத்திலே விசிலும் வருகின்றது அப்படின்றதான் உண்மை. 2வது இடத்திற்கு தான் இங்கே பெரிய அளவில் போட்டி. முதலிடத்தை ரொம்ப எளிமையாக பானை வெற்றி பெறுகின்றது. 2வது இடத்துல போட்டி விசிலுக்கா அல்லது மாம்பழத்துக்கா அப்படின்ற இடத்துல விசில் முந்தி மாம்பழம் 3வது இடத்திற்கு தள்ளப்படுகின்றது அப்படின்றதான் களசூழல். மே 4 பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன்.